இன்றைய தினம் மதுரையில் அமித்ஷா அவர்கள் பாஜக நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து ஒரு கூட்டமும் நடக்கிறது. இந்த தருணத்தில் பாஜக தென் மாவட்டங்கள் பக்கம் குறிவைக்கிறதா, இல்லை தென் மாவட்டங்களில் அவர்களுக்கான அந்த கால்குலேஷன் எப்படி இருக்கு, இவங்க திட்டமிட்டபடி அந்த கணக்கின் அடிப்படையிலேயே வாக்குகள் கிடைத்தாலும் கூட ஒரு முழுமையான வெற்றி அப்படின்றது அவர்கள் தரப்புக்கு சாத்தியமா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பார்வைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். அதாவது சென்ற முறையே மதுரையில் திமுக தங்களுடைய பொதுக்கூட்டம், அது தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம். இந்த முறை பாஜக மதுரையில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி இது தேர்தலை ஒட்டிய ஒரு கூட்டம், அதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னாலும் வரக்கூடிய தேர்தலில் பாஜகவினுடைய கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்? இது ஒரு பலமுனை கணக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இது பாஜகவின் கணக்கு மட்டுமல்ல, இது இந்த கூட்டணியுடைய கணக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். கடந்த முறையே நான் சொன்னேன், அதாவது தென் மாவட்டங்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்குலத்த சமூகம், இவங்க எல்லாரையும் வாக்குகளையும் குறிவைத்து பொதுவாகவே எல்லாரும் அரசியல் கட்சிகள் எல்லாமே அதை நோக்கி போவாங்க. ஏன்னா அங்க மெஜாரிட்டி ஓட்டு அங்க இருக்கு. அதே மாதிரி நம்ம கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவுண்டர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினர் அவங்க அதிகப்படியாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி வன்னியர்கள் பெல்ட்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான வாக்கு வங்கி இருக்கு. நம்ம என்னதான் திராவிட கட்சிகள் நாங்க ஜாதிகளை ஒழித்து விட்டோம், ஜாதிகள்லாம் இல்லைன்னு சொன்னா கூட ஜாதி பார்த்துதான் இனி வரைக்கும் சீட்டு கொடுக்கப்படுது. அது எந்த ஜாதிக்காரருக்கு எல்லாரும் ஒத்துக்கொண்டு அதிகப்படியாக வாக்குகளை செலுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை எல்லாம் வச்சு மட்டும்தான் இன்னி வரைக்கும் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு கசப்பான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலையில இந்த தென் மண்டலம் இப்போ நீங்க அதிமுக தலைமையிலான திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னாக்க இன்று கடந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் தலைமையின் கீழ் இந்த கட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா பர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இது பெருவாரியாக அவர் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் செய்கிறாருங்கிற மாதிரியாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இதற்கு காரணம் அவருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முரசல்னு வச்சுக்கலாம். இந்த நிலையில இப்போ பாஜக பாத்தீங்கன்னா முன்னாள் தலைமை இருந்தவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அதை தாண்டி மற்ற இடங்கள்ல உங்களுடைய வாக்கு வங்கி எப்படி வளர்க்க போறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் சமூகம் அவங்களுடைய ஓட்டுகளை ஒருங்கிணைத்து எப்படி கொண்டு வருவதுங்கிறதான இது. அதுல ஒரு பெரிய பின்னடைவாக திரு அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய தந்தை திரு ராமதாஸ் அவர்களுக்கும் 2 பேருக்கும் இடையேயான உரசல் அதை இப்போ சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு கணக்கில் கொள்ளலாம். இப்போ அதுவும் வந்தது. அதே நேரத்துல நீங்க இப்ப பாஜக அப்படின்னா அவங்க என்ன, நயினார் நாகேந்திரன் அவரை கொண்டு தலைமை பொறுப்புல உட்கார வச்சுட்டாங்க. அவர் ஒரு அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அதிக இதில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலையும் அவர் கடந்த காலங்கள்ல அமைச்சராகவும் இருந்தவர், அதே நேரத்துல அதிமுகவுடன் இணக்கமாகவும் இருந்தவர். தேர்தல் பணிகள் என்று வந்துவிட்டால் அவர் எந்த அளவுக்கு முழு வீச்சில் செயல்படுவாருங்கிறதுக்கு அவர் வாங்கிய வாக்கு சதவீதங்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவரை தலைமைக்கு பரிசீலிச்சு அவரை சக்சஸ்ஃபுல்லா இங்க கொண்டு இன்னைக்கு தலைமையாக்கியிருக்காங்க. இப்போ இவர் இந்த முக்குலத்த சமூகத்தின் ஒரு முகமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்துத்துவ வாக்கு வங்கியின் ஒரு முகமாகவும் இங்க தமிழகத்துல காட்டப்படுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, என்னதான் அதிமுக தலைமை தங்களுக்கு ஓபிஎஸ் வேண்டாம், தங்களுக்கு டிடிவி தினகரன் வேண்டாம் என்று யோசித்தார். அவர்களை பாஜக அவங்களுடைய கீழே அவங்களை அணிதிரட்டி இந்த வாக்கு வங்கிகளை மொத்தமாக எப்படி ஒருங்கிணைத்து அறுவடை செய்வது இந்த தேர்தல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுவீச்சான வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவசரமாக தேர்தல் பணிகளை இந்த அதுவும் தென் மாவட்டங்களை முடித்து விடணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியாக ஒரு தென் மாவட்டங்களுக்கான அந்த மாநாட்டை திமுக தரப்புல இருந்து பண்ணாங்கன்னு பாக்குறோம். அதை தொடர்ந்து இப்போ பாஜகவுடைய இதுவும் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டமும் நடைபெற போகிறது. இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்து முன்னணியானது
அவங்க முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒண்ணு நடத்துறாங்க. இது கடந்த காலங்கள்ல வந்து அறநிலையத்துறை வழியா திமுகவும் செஞ்சாங்க அப்படிங்கறதும் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒண்ணு நடைபெறுகிறது. இது வந்து தேர்தலில் ஈடுபடாத, தேர்தலில் போட்டியிடாத இந்து முன்னணி என்கிற சங்க பரிவார அமைப்பு செய்கிறது. ஆனால் இதனால ஒரு தாக்கம் ஏற்படும் என்றால் அப்படின்னா அந்த தாக்கம் வந்து அது ஒரு பாஜகவுக்கும் அதன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த பலன் போய் சேருங்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும். ஆக மொத்தத்துல இந்த கணக்குங்கிறது வந்து தேர்தலுக்கான விஷயங்கள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல வந்து இங்கேயும் அங்கேயுமாக ஒரு காலை வைத்துக் கொண்டு ஒரு சில கட்சிகள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அவங்களுடைய ஒரு சமூக வாக்கு வங்கி அப்படிங்கிற நோக்கில நீங்க பாத்தீங்கன்னா கூட அது ஒன்றும் பெருசா அவங்களுக்குன்னு இன்னைக்கு ஆதரவா ஒன்றும் பெருசா இல்ல. ஏன்னா அந்த தலைமையில வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கான ஒரு பொலிவுங்கிறது ஏற்கனவே மங்கி கொண்டுதான் வந்தது. அதுவும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய செயல்பாடுகள் குறைய அது ரொம்ப பெரும் அளவுல ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா இது இருந்தாலும் எல்லாமே நம்பர்ஸ் அப்படிங்கிற முறையில இந்த கூட்டணி கட்சிகளையும் விட்டுவிடக்கூடாதுங்கிற முறையில அதிமுகவும் பாஜகவும் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக இப்போ சொல்லிக் கொண்டு நாங்க வந்து ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் தான் எங்களுடைய கூட்டணியுடைய இதெல்லாம் அறிவிப்போம் அப்படின்லாம் அவங்க சொல்லிக் கொண்டிருப்பது கடைசியில் அவங்க வந்து இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க கேட்ட. நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் என்ன கணக்குல இருக்காங்க, ஃபைனலா தேர்தலை நோக்கி அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, செயல்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப விவரமா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.